கும்பகோணம் தாலுகா நீலத்தநல்லூர் அருகே குடிதாங்கி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றார்கள். குடிதாங்கி கிராமம் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் செல்லும் போதெல்லாம் குடிதாங்கி கிராமத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதும் கிளை ஆறுகளில் கரை உடைப்பு ஏற்படும் நிலையும் உள்ளது. தீயணைப்புத்துறை சார்பில் வெள்ள சேதங்களை தடுப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கும்பகோணம் உதவி கலெக்டர் ஹர்தயா விஜயன் தலைமையில் மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரி குமார் மேற்பார்வையில் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட உள்ளதையொட்டி கும்பகோணம் தீயணைப்புத்துறை சார்பில் குடிதாங்கி கிராமத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் தத்தளிப்பது போன்றும் அவரை தீயணைப்புத் துறையினர் ரப்பர் படகில் சென்று பத்திரமாக மீட்டு வருவது போன்றும் செய்து காண்பித்தனர். தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் பாலசுப்பிரமணியன் பேரிடர் மீட்பு குறித்து விளக்கி கூறினார்.